நான் ஏன் இந்த "ஹே பிலகாடா" சொல்றேன்னா, அதுக்கும் அந்த இன்ட்ரோக்கும் ஐ லைக் ஹவ் யூ ஹவ் கிவன் தட் எக்ஸ்பிரஷன் ஃபார் தட் chirpy அ சாய் பல்லவி's கேரக்டர். ஸோ செட்டிங் த மியூசிக் பார்ட் ஆஃப் இட் அசைட். த டிக்ஷன் பார்ட் ஆஃப் இட், இட்ஸ் வெரி எப்படி சொல்றது? ரொம்ப ஹானஸ்ட்டா ஏதோ 10 வருஷம் தெலுங்கு பேசி அந்த மாரி ஒரு ஆக்சென்ட் தெரிஞ்சவங்க பாடுன மாரி இருந்தது. ஏன்னா யூசுவலா வந்து தெலுங்குல பார்த்தீங்கன்னா, டிக்ஷன்ஸ் இருக்கும். தெலுங்கானா தெலுகு, அப்புறம் ஆந்திரா தெலுகு, ம். கோதாவரிக்கு ஒரு ம். ஸ்பெசிஃபிக் டங் இருக்கு. அது மாரி ஒண்ணொண்ணும் வந்து ஒரு ஒரு டிக்ஷன். இது இப்ப கூட நான் சுப்லாஷினிட்ட சொல்லும்போது சொன்னேன். இந்த கிசிக் பாட்டு பாடும்போது, "அது நீ எப்படி பாடுன? அது உனக்கு எப்படி வந்தது?" அது வந்து ஏன்னா அது இல்ல ஹெல்ப் பண்ணாங்க. ஐ ஹேட் ஃபிரெண்ட்ஸ் ஐ மீன் தி லிரிசிஸ்ட் தேர் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அது மாரி உங்களுக்கு "ஹே பிலகாடா" அது மாரி தெலுகுல நீங்க நெறைய பாடியிருக்கீங்க. ம். ஸோ ஹவ் தி சென்சிபிலிட்டீஸ் ஆஃப் தெலுகுவ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க? ஆ ஆக்சுவலி ஓகே. ஸோ "ஹே பில்லகாடா" வாஸ் மை ஃபர்ஸ்ட் சாங் ஃபார் ம். சக்திகாந்த் அண்ணா. ஸோ எனக்கு குடுத்த ப்ரீஃப் என்னன்னா, இட்ஸ் ஸோ சாய் பல்லவி இஸ் அ வெரி வெரி சர்ப்பி அதான் நீங்க சொன்ன மாரி வெரி பப்ளி சர்ப்பி கேரக்டர். திஸ் சாங் இஸ் ஹேப்பனிங் இன் அ ஒரு ம். ஒரு வில்லேஜிஷ் பேக்ரவுண்ட். ஆ ஸோ அதான். அந்த மாரி வந்து அந்த வார்த்தையே ஃபர்ஸ்ட்டு வார்த்தையே, "ஹே பில்லகாடா." ஸோ அவ்ளோ அழகா வந்து லிரிக்ஸ் எழுதியிருந்தாங்க. எனக்கு ம். அப்சல்யூட்லி. தெலுங்கு வந்து ஐ டோன்ட் ஸ்பீக். பட் ஆனா பாடி பாடி வந்து கொஞ்சம் ஐ மீன் கர்நாடிக் மியூசிக்லயும் நம்ம நெறைய வந்து தெலுங்கு கரெக்ட், அ கரெக்ட். கீர்த்தனங்கள் தான் வந்து கத்துட்ருக்கோம். ஸோ அந்த தெலுங்கு ஆஸ் அ லாங்குவேஜ் என்ன பொறுத்தவரைக்கும் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். சுந்தர தெலுங்கு. சுந்தர தெலுங்கு. ஆமா. ஸோ அது அது அந்த வார்த்தைய பார்த்த உடனே வந்து, "ஐயோ! ரொம்ப அழகா இருக்கே!" லைக் எப்படி இப்போ ஒரு மினுக்கி மினுக்கி தமிழ்ல எவ்வளோ இட்ஸ் அ வெரி சிம்பிள். பட் ஆனா ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாரி வந்து ஒரு அமைஞ்ச ஒரு லிரிக்ஸ் அந்த ஒரு பாட்டுல எல்லாமே வந்து கரெக்ட்டா அமைஞ்சது. ஸோ நான் நான் பாட்டுல போனேன். "இதுதான் சிந்து, யூ ஹேவ் டூ இதுதான் சிச்சுவேஷன். பாடு. யூ ஜஸ்ட் சிங். யூ ஜஸ்ட் லைக் கிவ் லைஃப் டூ த சாங்." ஓகே. ஹவ் ஸோ பியூட்டிஃபுல். அ ம். அப்படிதான் வந்து இருந்தது.